ஹாய் ஆல், வெல்கம் டு மை ஆம்ப்ரோசியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே டெம்ப்டிங்கான வீகன் பிளாக் ஃபாரஸ்ட் மூஸ். ஸோ இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா செர்ரி அண்ட் சாக்கோ கேஷ்யூஸ் கவர்ட் வித் கோகோ மூஸ் அண்ட் அவுட்டர் லேயர் இஸ் க்ரீமி வெனிலா மூஸ். கம்ப்ளீட் மேக்கிங் ஆஃப் செர்ரி சாஸ் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் டூ செக் ஆன் இட். இந்த பிளாக் ஃபாரஸ்ட் மூஸ் இட்ஸ் a 3 days ப்ராசஸ். Day 1ல செர்ரி சாஸ் அண்ட் கோகோ கேஷ்யூஸ் ப்ரிப்பரேஷன் நடக்கும் அண்ட் we are going to freeze it. ஃபர்ஸ்ட் நம்ம செர்ரி சாஸை பேஸாக ஆட் பண்ண போகிறோம் ஒரு மோல்டில் அண்ட் ஜஸ்ட் டேப் இட் டு ரிமூவ் த ஏர் பபிள்ஸ். we are going to freeze it for 4 to 6 hours minimum. And then கோகோ கேஷ்யூ ப்ரிப்பரேஷன். கேஷ்யூ நட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட சாக்லேட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அந்த நட்டி ஃப்ளேவர் இன்னும் என்ஹான்சிங்காக இருக்கும். ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா சாப் பண்ணிக்கோங்க, ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்மளோட சாக்லேட்டை 45 டிகிரிக்கு we are going to melt it. ஒன்ஸ் நம்மளோட சாக்லேட் 45 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும்போது மிக்ஸ் இட் வித் ஆர் கேஷ்யூஸ். ஃபைனலி சாப்டு கேஷ்யூஸ் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டில் மூஸ் கூட சேர்ந்து சாப்பிடும்போது எல்லா ஃப்ளேவரும் பேலன்ஸ்டாக இருக்கும். சங்க்ஸ் கொஞ்சம் பெருசாக வந்தாலும், இன்கேஸ் கேஷ்யூ சங்க்ஸ் கொஞ்சம் பெருசாக வந்தாலும் ஓவர் கேஷ்யூ ஃப்ளேவர் வர மாதிரி இருக்கும். ஃப்ரீஸ் திஸ் இன்சர்ட் ஃபார் மினிமம் 2 hours. Coming to our third element, it's cocoa mousse. cocoa mousse with soy protein எப்படி அப்படிங்கிறத ஷார்ட்ஸில் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட ப்ராமினன்ட் ஃப்ளேவர் சாக்லேட் அண்ட் க்ரீம் கேக் வித் அந்த ரிச்சான செர்ரி ஃபில்லிங் தாங்க. ஸோ சேம் காம்பனண்ட்டை நம்மளோட மூஸ்லையும் நம்ம இன்கார்பரேட் பண்ண போகிறோம். ரிச்சான செர்ரி ஃபில்லிங்க்கு நம்மளோட செர்ரி சாஸ் இருக்குது அண்ட் ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் எனி கைண்ட் ஆஃப் சாக்லேட் ஸ்பஞ்ச். இன்ஸ்டெட் அந்த சாக்லேட் ஃப்ளேவரை சாக்லேட் மூஸ் வச்சு நம்ம இன்கார்பரேட் பண்ண போகிறோம். சாக்லேட் மூஸ் எனக்கு தின் கன்சிஸ்டன்சியில் தான் வேணும். லைக் அந்த செர்ரி அண்ட் சாக்லேட் கேஷ்யூஸை கோட் பண்ணுற மாதிரி ஒரு லேயர் இருந்தால் போதும், திக் கன்சிஸ்டன்சி வேணாம். தட் இஸ் த ரீசன் ஒய் ஐ ஆப்டட் ஃபார் சோய் ப்ரோட்டீன் மூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்வாஃபாபா. இந்த கொக்கோ மூஸை we are going to freeze it overnight. And day 3 we are going to make creamy vanilla mousse. So ingredients list: whipped cream, water, sugar, cornstarch and agar-agar. ஸோ விப்பிங் க்ரீம் பார்ட்டுக்கு ஐதர் கோகனட் க்ரீம் யூஸ் பண்ணலாம், இல்லை வீகன் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஒரு சாஸ் பேனில் half ஆஃப் த வாட்டர் அண்ட் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. the sugar dissolve and another half of waterல we are going to add cornstarch and agar-agar and mix it and make it as a slurry. over medium heat water sugar mixture boil பண்ணிக்கலாம் and once அது boil ஆக ஸ்டார்ட் ஆகும்போது mix the cornflour slurry mixture and keep stirring. எந்த லம்ஸும் இல்லாமல் ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக மாறும்போது டேக் ஆஃப் ஃப்ரம் ஹீட். லெட் இட் கூல் டவுன் டு ரூம் டெம்பரேச்சர். ஒன்ஸ் இந்த கஸ்டர்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் we are going to cling wrap it and chill it for like 30 minutes. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த கஸ்டர்டை ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஹாட்டாக இருக்கும்போது ரெஃப்ரிஜரேட் பண்ணிடாதீங்க. லெட் ஸ்டார்ட் விப்பிங் ஆர் க்ரீம் அன்டில் யூ கெட் அ ஸ்டிஃப் பீக். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வீகன் விப்பிங் க்ரீம். இஃப் யூ வாண்ட் கோகனட் க்ரீம் யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் இட். ஒன்ஸ் செமி ஸ்டிஃப் பீக் வரும்போது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஐதர் உங்ககிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆர் வெனிலா பீன் பேஸ்ட் இருந்தால் அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு whip it to a stiff peak. ஸோ இந்த வீகன் விப்பிங் க்ரீமை ஈஸியாக ஸ்டிஃப் பீக் கொண்டு வரதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் நோட் இட். யூஸ்வலாக விப்பிங் க்ரீமை whip பண்ணுறதுக்கு முன்னாடி பீட்டர் அண்ட் பவுல் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க 15 minutes. இது வந்து ஈஸியாக விப்பிங் க்ரீம் whip ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ஸ் வீகன் விப்பிங் க்ரீமில் கேசினேட் இல்லை, அதுக்கு பதிலாக சோய் ப்ரோட்டீன் தான் இருக்கும். ஸோ whip ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் பீட்டர் அண்ட் பவுல் எக்ஸ்ட்ரா சில்லாக இருக்கணும். ஸோ ஐ யூஸ்வலி டூ லைக் 25 to 30 minutes வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருவேன். அண்ட் டிப் நம்பர் 2, ஐஸ் கோல்ட் பாத்தில் whip பண்ணும்போது ஈஸியாக whip ஆகும். கோல்டு என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த விப்பிங் க்ரீம்லாம் ஈஸியாக ஸ்டிஃப் பீக்ஸ்க்கு வந்துடும். ஒன் ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததுக்கப்புறம் சில் பண்ணி வச்சுருக்க புட்டிங்கை we are going to mix it with whipping cream and whip it. After chilling it for 30 minutes நம்மளோட புட்டிங் ஒரு சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பிஃபோர் ஃபோல்டிங் இட் வித் whipping cream அந்த புட்டிங்கை நல்லா blend பண்ணி க்ரீமி டெக்ஸ்டர் வர வரைக்கும் blend பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் whipping க்ரீமில் சேருங்க ஸோ தட் அந்த லைட் கிரானியூல்ஸ் வராமல் இருக்கும். ஃபைனல் மூஸ் ஷுட் பி சில்கி அண்ட் க்ரீமி. இன்கேஸ் நீங்கள் அந்த சாலிடான புட்டிங்கை அப்படியே விப்பிங் க்ரீமில் போடும்போது என்ன ஆகும்னா whip பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு ஃபைனான க்ரீமியான டெக்ஸ்டர் வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும்.
So it is always important to blend that pudding before adding it to whipping cream. So let's talk about the flavor of this vegan black forest mousse. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ப்ராமினென்ட்டான பிளாக் ஃபாரஸ்ட் கேக், சாக்லேட் ஸ்பஞ்ச், வனிலா க்ரீம் அண்ட் அதோட ரிச்சான செர்ரி ஃபில்லிங் இந்த மூணுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ நம்மளோட மூஸ்லையும் செர்ரி ஃபில்லிங், சாக்லேட் மூஸ் அண்ட் நம்மளோட வெனிலா மூஸ் வந்து இந்த 3 ஃப்ளேவரும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் லேயர் பண்ணும்போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் சாக்லேட் மூஸ். ரிச்சான க்ரீம் அண்ட் வெனிலா மூஸ் இஸ் ரெடி. We can start filling in our mousse mold. So first நல்ல லேயர்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா கார்னர்ஸ்க்கும் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் ஏதாவது ஸ்பூன் இல்லை ஸ்பாட்டிலா வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி ஈவன் பண்ணதுக்கப்புறம் we are going to insert our cocoa mousse. இந்த மாதிரி இன்ட்ரிகேட்டான டிசைன்ட் மோல்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது ஸ்பூன்ஸை வச்சு ஈவன் அவுட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அண்ட் நம்மளோட கொக்கோ மூஸ் இன்சர்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. யூ ஹாவ் டு பி வெரி ஜென்டில் அண்ட் we are going to freeze it overnight. I usually freeze it for a day or 2 பிகாஸ் என்னோட கிச்சன் ரொம்ப வார்மாக இருக்கும். ஓவர்நைட் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் we are going to do velvet effect which is velar coating. ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் cocoa butter and chocolate மெல்ட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் இட். Now we are going to spray it over our frozen mousse. So இந்த வெலார் கோட்டிங்கோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா it should be 35 to 40 degree Celsiusல நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். ஒன்ஸ் நம்ம வெலார் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் we are going to refrigerate it. Like 30 minutes நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. I always prefer வெலார் கோட்டிங். கிளேசிங் விட எனக்கு இந்த வெலார் கோட்டிங் அந்த ஃப்ரோசன் மூஸில் வந்து அந்த கோட்டிங் வரும்போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஜூம் இன். சாக்லேட் அண்ட் கொக்கோ பட்டர் சொல்யூஷன் அந்த ஃப்ரோசன் சர்ஃபேஸில் பட்டோன்னே இமீடியட்டாக கிறிஸ்டலைஸ் ஆகிறத யூ கேன் ஆக்சுவலி see it right. இந்த வெலார் கோட்டிங் நமக்கு ஒரு க்ரன்ச்சியான அவுட்டர் ஷெல்ஸ் தரும். ஸோ ஒரு ரொம்ப லைட்டான க்ரன்ச்சியாக இருக்கும். அதை நம்ம கட் பண்ணும்போது we can feel it actually. எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வெலார் கோட்டிங் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அவ்வளோக்கு இது ஒரு மெஸ்ஸியான ப்ராசஸ் தாங்க. பிகாஸ் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களோட ஒர்க்கிங் சர்ஃபேஸை கம்ப்ளீட்டாக கிளிங் ரேப்பில் கவர் பண்ணுங்கள். இந்த கொக்கோ பட்டர் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஆஃப்டர் தட் க்ளீனிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃபைனலி வீகன் அண்ட் பிளான்ட் ஃப்ரெண்ட்லி பிளாக் ஃபாரஸ்ட் மூஸ் இஸ் ரெடி. ஸோ இது கட் பண்ணும்போது உள்ள லேயர்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த செர்ரி, சாக்லேட் மூஸ் அண்ட் நம்மளோட வெனிலா மூஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஒவ்வொரு பைட்லேயும் அது வரும்போது அவ்வளோ ஒரு எக்ஸாட்டிக்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஐ அக்ரி இது வந்து ஒரு டிடியஸான ப்ராசஸ் தாங்க. பட் ஆஃப்டர் தட் நம்ம அதை டேஸ்ட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பைட்லேயும் அந்த லேயர்ஸ் அண்ட் நம்மளோட காம்பனன்ட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா? வாவ், worth trying it. Give me a thumbs up and also share it with your friends and families. Do subscribe for more such vegan and plant friendly pastries. Thank you.